ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம புளிச்சங்கீரையெல்லாம் கடைசல் பண்ணோம்னா அதில் கொஞ்சோண்டு புளி போடணுங்க. புளி போட்டேன்னா அந்த வழுவழுப்பு தன்மை இருக்காது. கீரையில் வந்து நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம அரைக்கீரை கடைஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் அதிகமாக இருக்குங்க. புளிச்சக்கீரை வந்து புளிப்பாக இருக்கும். அது கூட வந்து புளி சேர்த்தா அதிகமாக இருக்கும் புளிப்புன்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புளிச்சங்கீரை கடைசல் பண்ணதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கீரையை வதக்கி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் புளியும் மஞ்சத்தூளும் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வரமிளகா, காரத்துக்கு ஒரு 10 வரமிளகா, பூண்டு, ஒரு முழு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வறுத்து எடுத்துக்கணும். வரமிளகா, அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயங்க, எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கேன். கீரையை வதக்கி நம்ம புளி மஞ்சள் போட்டு அவிச்சிட்டு அப்புறமா நம்ம மசியும் போது இந்த பவுடரை திரித்து எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம், கடுகு, வரமிளகா 3 போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா பூண்டை போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம கீரையை வதக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சிட்டு இதை போட்டு நம்ம கிண்டி எடுக்கணுங்க. இன்னும் கீரை நல்லா வெந்துருச்சு. வலுவலு இருக்கு பாருங்க. அந்த புளி போட்டுக்கனால உப்பும் போட்டு நம்ம கடையும் போது அந்த வலுவலுப்பு போயிருங்க. அதனால் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன டிப்ஸோடு ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு கீரை வந்து. இது கடைசல் தான் பண்ணியிருக்கேன். சாப்பாடோட போட்டு விரைவி சாப்பிட்றதுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும். இப்போ நல்லா மசிஞ்சாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் மசிச்சுக்கோங்க. நம்ம அரைக்கீரைலாம் கடைஞ்சி எப்படி வருமோ அதே மாதிரி வந்துடுங்க. இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு தாளசம் பண்ணிடலாம். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகுங்க, 2 காஞ்ச மிளகாய், 100 கிராம் சின்ன வெங்காயம், இதை போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கணுங்க. வதக்கி போட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கருவேப்பிலை தழை போட்டு வதக்கிக்கங்க. நல்ல கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடணுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கினா போகிறோம். இப்போ நம்ம கீரை அடுப்பில் வச்சு வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிடலாம். தாளசம் பண்ணியாச்சுங்க. இப்போ இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பாருங்க, அந்த மசாலாவையும் போட்டு கிண்டி இறக்குனோம்னா அடடடடா தேனாமிர்தமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நான் இன்றைக்கி வாழைத்தண்டு பிரியாணி பண்ணியிருக்கேன். வெறும் சாதம் பண்ணலை. இட்லிக்கு தான் எடுத்திருக்கேன். இங்கே வெறும் சாதம் வடிச்சிருந்தீங்கன்னா அதில் போட்டு விரவி சாப்பிட்டு பாருங்கங்க. சூப்பராக இருக்கும். மசாலாவும் போட்டு கிண்டியாச்சு. இப்போ இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.